block tonight. And if you mess with me, I'ma blow you up. Alright, alright. Bad boys from the block. Hi, this is A தமிழண்டா. நம்ம இன்றைக்கி டே 3ல் இருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ண போகிறோன்னா, ChatGPTயும் ஓவர்லீஃபும் வச்சு நம்ம எப்படி ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போது குரோமுக்கு போயிட்டு ஓவர்லீஃப் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஓவர்லீஃப்னு நான் டைப் பண்ண உடனே ஓவர்லீஃபோட அந்த ரெஸ்யூம் பில்டிங் அப்ளிகேஷன் ஃபஸ்ட் லிங்க்லேயே வரப்போகுது. நான் ஓகேன்னு சொல்லிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிட்டு அங்கே போயிட்டு நான் வந்து இன்ஜினியரிங் ரெஸ்யூமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சர்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அங்கே வந்து இன்ஜினியரிங் ரெஸ்யூமேஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து முன்னாடி வியூ ஆகும். அதில் எந்த ரெஸ்யூமே வந்து நமக்கு பார்க்க நல்லாயிருக்கு, இட்ஸ் பார்க்க ப்ரொஃபஷ்னலி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் ஆஸ் அ டெம்ப்ளேட் சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறம் லோட் ஆக ஆரம்பிக்குது அந்த ரெஸ்யூமே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அங்கே அந்த ரெஸ்யூமேயில் இருக்கக்கூடிய கோட் வந்து நிறைய பேர்த்தால் சேஞ்ச் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ChatGPTக்கு போயிட்டு நான் வந்து இந்த இதை அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்ம வந்து ChatGPTக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு நம்ம அந்த கோடை காப்பி பண்ணுறோம். ஓவர்லீஃபில் இருந்த அந்த ரெஸ்யூம் பில்டிங் கோடை வந்து அதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ChatGPTக்கு போகிறோம். போயிட்டு நம்ம வந்து அது மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணிடுறோம், எப்படி என்ன ரெஸ்யூம் இது ஓகேவான்ட்டு. நெக்ஸ்ட்டு அந்த கோடை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணலான்னா, நியூ சேட் கொடுத்து நான் இது பண்ணலாம், அங்கேருந்து ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்கனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஆட் டேட்டா டு திஸ் கோட் விச் ஐ வில் கிவ் டு யூ அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டேட்டா ஸ்டோராக இருக்கும். நான் வந்து அது எங்கே இருக்குன்னா, என்னோடய நோட் பேடில் இருக்குது. ஸோ நான் வந்து என்னோடய நோட் பேட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை போய் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே போய் அந்த டேட்டா வியூ பண்ணி பார்த்துட்டு அந்த டேட்டாவில் வந்து நான் ஆல்ரெடி ChatGPTலேருந்து எடுத்து வச்சுருக்க ஒரு ராகுல் சர்மா அப்படிங்கிற ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டோட டேட்டா வந்து நான் வந்து காப்பி பண்ணி அப்புறம் நான் அதை கொண்டு போய் ChatGPTயில் கொடுத்து அதுக்கப்புறமா அந்த கோடை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன். எல்லா டேட்டாவும் ஓகேவா, ஆல்மோஸ்ட் கெட்டிங் டு ரெடி. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து என்டர் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னா, அந்த கோடும் அந்த டேட்டாவும் மெர்ஜ் ஆக போகுது. ஸோ ChatGPT அந்த வேலையை பார்த்துக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த கோடு ஒழுங்காக அதோட மெர்ஜ் ஆயிடுச்சா டேட்டாவோட அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிட்டு நம்ம வந்து அதை பார்த்துட்ருக்கோம். ஸோ ChatGPT ஆல்மோஸ்ட் அது ரெடி பண்ணிகிட்ருக்கு. இட் கோன் பி ஃபைனலைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கோடை வந்து நம்ம காப்பி பண்ணணும். கோடை மட்டும் காப்பி பண்ணணும். அப்புறம் அதை கொண்டு போய் அங்கே ஓவர்லீஃபில் இருக்கக்கூடிய கோடை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட கோடை போய் ஜாயின் பண்ணிட்டு ரீகம்பைல் பண்ணுறோம். ஸோ ரீகம்பைல் ஆன உடனே ராகுல் சர்மா அப்படிங்கிற ஒரு டேட்டாவோட நமக்கு ரெஸ்யூம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவங்களோட டேட்டாவை இந்த ஒரு கோட் மூலிமா நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணி ரெஸ்யூம் பில்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்குறோம். அங்கே ஏதாச்சும் கமெண்ட்ஸ் செட் டு ஆட் அப்படி ஏதாச்சும் இருக்கா, சஜஷன் நீங்கள் தரீங்களா, அந்த மாதிரி இருந்தால் அது எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதை என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம், அதோட ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்க்கலாம், லேஅவுட் எப்படி பண்ணலாம், சேட் பண்ணலாம், அப்புறம் அதோட லாக்ஸ் அண்ட் அவுட்புட் ஃபைல்ஸ், அதோட வெர்ஷன் என்ன, இந்த பிடிஎஃபோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துட்டு ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆகிரும். ஸோ நம்ம அது போய்ட்டு ஓப்பன் பண்ணோம்னா அந்த ஃபைலுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் விட்டுரும். அங்கே போய் ஓப்பன் பண்ணிட்டு ராகுல் சர்மா அப்படிங்கிறவங்களோட ரெஸ்யூமை வந்து நம்ம பார்த்துட்டு உள்ளே போய் எல்லாத்தையும் வியூ பண்ணி பார்த்தா இந்த ரெஸ்யூம் ஹேஸ் பீன் ரெடி. இந்த மாதிரி ஒரு நல்ல அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் தமிழண்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.